தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு தமிழக அரசியல் நிகழ்வுகளில் ஒரு மிகப்பெரிய மாறுதல், அதாவது நான் எதை பற்றி சொல்ல வருகிறேன் நம்முடைய எரிதனல் மூலம் என்று நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடும். நம்முடைய தமிழின போராளி, சமூக நீதி, சமநீதி காவலர், தமிழ்நாட்டின் உண்மையான புரட்சி தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய மணவிழா நாளை முன்னிட்டு அவருடைய அருந்தவ புதல்வர், முன்னாள் ஒன்றிய அரசின் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் குடும்பத்தோடு நேற்று தைலாபுரம் தோட்டம் சென்று நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்தம் வாழ்க்கை இணையர், வணக்கத்திற்குரிய நம்முடைய அம்மா சரஸ்வதி அம்மையார் இருவர் கால்களிலும் விழுந்து வணங்கி வாழ்த்துக்களை பெற்றதோடு ஐயா அவர்களை ஆறத் தழுவி ஐயா அவர்கள் மெய் மறந்து கண்ணீர் வடித்த அந்த காட்சிகள் இருக்கிறதல்லவா, அது தமிழ்நாட்டு தமிழர்களையும் கடந்து உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களின் உள்ளங்களை நெக்குருக செய்துவிட்டது. இதைத்தான் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் சில மாதங்கள் பயணித்த போது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய அன்பான கட்டளை ஏற்று மருத்துவர் ஐயா அவர்களுடைய அருந்தவ புதல்வி, செயல் தலைவர் என்று அறிவிக்கப்பட்ட ஸ்ரீகாந்தி பரசுராமன், நம்முடைய உடன் பிறந்தால் அவர்களுடைய அன்பான ஆதரவில் தோட்டத்தில் இருந்தும் சென்னையில் இருந்தும் நம்முடைய எரிதனல் வாயிலாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய, இன்னும் சொல்ல வேண்டுமானால் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுடைய உயிரிலும் மேலான பாட்டாளி சொந்தங்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிற பொழுது தோட்டத்திலே பல பேற்று சொன்னேன். தந்தை மகன் உறவு இதில் லேசாக விரிசல் விட்டிருக்கிறது. அந்த விரிசல் என்றைக்கு வேண்டுமானாலும் சரி செய்யப்படலாம், நேர் செய்யப்படலாம். ஏனென்று சொன்னால் தமிழின போராளி மருத்துவர் ஐயாவுடைய உள்ளத்தை மிக தெளிவாக புரிந்து கொண்டவன் நான். ஐயா அவர்கள் எளிதில் உணர்ச்சி வயப்படக்கூடியவர். எனவே இப்பொழுது இருக்கிற சிக்கல்களில் அவரே அன்புமணி அவர்களை கடுமையான விமர்சனம் செய்யக்கூடிய நிலையில் நாம் மிக கவனமாக விமர்சனம் செய்ய வேண்டும். தோட்டத்திலே சில பேர் என்னிடத்திலே ஐயா அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, நீங்கள் அன்புமணியை கடுமையாக விமர்சனம் செய்யுங்கள் என்று சொன்னபோது ஒருபோதும் செய்ய மாட்டேன், திறனாய்வு செய்வேன், ஆனால் கண்ணியமாக, நாகரிகமாக, பண்பாடாக, மிகவும் எச்சரிக்கை உணர்வோடு செய்வேனே தவிர நீங்கள் சொல்லுவது போல் நம்முடைய தம்பி சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அருள் அவர்கள் பேசியதை போல அன்புமணி அவர்களை உடனே கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், இப்படியே பேசுவாங்க. அப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன் என்று மிக மிக கவனமாக, இது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை விளக்க அணியின் துணை செயலாளர் இருந்த எடப்பாடி துரைசாமிக்கு தெரியும். அவர் இப்பொழுது கூட அந்த பதிவுகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் அன்புமணியை கடுமையாக சாடவில்லை, ஏன் சாடலாம்? நாளைக்கு ஒரு மேடு போல் ஒரு பள்ளம் நேர்ந்தால் தைலாபுரம் தோட்டத்திலே தமிழின போராளி மருத்துவர் ஐயாவினுடைய அருந்தவ புதல்வர் மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்கள் தோட்டத்துக்குள் நுழைவார், நாம் எல்லாம் வெளியேறணும். வெளியே நின்றுதான் வேடிக்கை பார்க்கணும். முழு உரிமை அவருக்கு, பெற்ற பிள்ளை, கவனமாக இருக்க வேண்டும். ஸ்ரீகாந்தி பரசுராமன் உடன் பிறந்த அக்காள், அவருடைய மகனுக்கு தன் மகளை மனமுடித்து கொடுத்திருக்கிறார். சம்பந்தி அன்புமணி அவர்களும் ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களும். எனவே கவனமாக காய்களை நகர்த்த வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் அங்குள்ள
நம்முடைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொன்னது போல அந்த பூசாரிகள் இன்றைக்கு பல பேர் இல்லை. நான் தான் முதலில் இந்த பூசாரிகளின் முகத்திரை கிழித்துவிட்டு அழகாக அன்புமணி ஐயா அவர்கள் பின்னால் சேருவார், மருத்துவர் ஐயா ஆரத்தழுவி நிற்பார் என்பதெல்லாம் தெரிந்தும் கூட அரசியலில் ஒரு நிலைப்பாடு எடுத்து விட்டோம். ஐயா மிக மிக தளர்ந்த நிலையில் இருக்கிறார். கவலை தோய்ந்த முகமே அவருடைய காட்சியாக இருக்கிறது. இதை மாற்ற வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்று கௌரவ தலைவர் கோகா மணி அவர்கள் எப்படி மாநில இளைஞரணி தலைவர் பதவியை இழந்த பிறகு அந்த கட்சிக்குள் மீண்டும் அந்த பதவியில் தன்னுடைய மகனை அமர்த்திவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி பேசுகிறோம் என்று சொல்லி 15 தொகுதிகள் உறுதியாகிவிட்டது என்று ஐயாவை நம்ப வைத்து முடிவாக 4 தொகுதிகள் யாருக்கெல்லாம்? தலைவர் கோகா மணி அவர்களுக்கும் அவருடைய அருந்தவ புதல்வர் தமிழ் குமரன் அவர்களுக்கும் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அருள் அவர்களுக்கும் நம்முடைய செயல் தலைவர் பரசுராமன் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கும் 4 தொகுதிகளை பேசிவிட்டு அதிலேயும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு ஒப்புக்கொண்டு வந்த நம்முடைய கௌரவ தலைவர் கோகா மணி அவர்கள் அந்த செய்தி அறிந்து ஐயா அவர்களுடைய கடுமையான எச்சரிக்கை எடுத்து தோட்டத்தை விட்டு ஓடினார். 15 நாள் தோட்டம் பக்கமே திரும்பி வரல. தன்னந்தனே ஐயா உட்கார்ந்துகிட்டு இருந்தார். நாங்கள் எல்லாம் ஐயாவுக்கு பக்கத்தில் இருந்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்து கொண்டிருந்தோம். பிறகு என்ன நடந்தது? இனப்படுகொலை செய்த துரோக கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழ் இனத்தை அழித்து ஒழிப்பதற்கு ஈழத்திலே உதவி செய்த காங்கிரஸ் கட்சியோடு அரை மணி நேரத்தில் எவ்வளவு கப்பம் கட்டியிருப்பார் கோகா மணி. செல்வ பெருந்தகைக்கு மல்லிகார்ஜுன் கார்கேக்கு கப்பத்தை கட்டி தன்னுடைய மகனுக்கு 1 மணி நேரத்தில் பெண்ணாகரம் தொகுதியை வாங்கினார். அவர் ஒரு இளைஞரான்னு கேட்கிறார். தமிழன் என்று சொல்ல முடியுமா? தமிழ் குமரனையும் அவருடைய தந்தை கோகா மணியையும் அப்படி பச்சை சோதம் செய்து மகனுக்கு இடம் வாங்கினார். ஒரு நாள் ஒரு பொழுது தமிழ் குமரனை கண்டித்ததுண்டா? அன்புமணி மீது மட்டும் இவ்வளவு வசை மாறி பொழிந்தாரே நம்முடைய கோகா மணி. தந்தை மகன் உறவு என்று கூட பார்க்காமல் அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த கோகா மணி துரோக கட்சியான காங்கிரஸ் கட்சியிலே இடம் வாங்கினார். இவர் ஒரு தமிழனாவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பூசாரிகளுக்கு நடுவே தன்னந்தனி தமிழனாக, ஒரு பாட்டாளி தமிழனாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஐயா அவர்களுடைய நிலை அறிந்து அவருடைய அழைப்பின் பேரில் தோட்டத்திற்கு சென்ற நான் எல்லோரையும் மிக எச்சரிக்கையாக கவனமாக காய்களை நகர்த்துங்கள் என்று தொடர்ந்து சொல்லி வந்தேன். நானும் திறனாய்வுகளை வைத்தேன், சரியான திறனாய்வுகளை வைத்தேன். பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஐயா அவர்களுடைய தலைமை என்று சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் நடுவே ஒரு ஏற்பிசைவை பெற முடியாத நிலை மட்டுமல்ல, போட்டியிட்ட தொகுதிகளிலே சசிகலாவோடு கூட்டணி சேர்ந்து 10.5 விழுக்காடு இடப்பங்கீட்டை கொட்டி கவிழ்த்த பேர்வழி அந்த அம்மையாரோடு கூட்டணி சேர்ந்ததை மக்கள் உணர்ந்து வேட்பாளர்களை புறம் தள்ளினார்கள். 17 தொகுதியில் போட்டியிட்டால் கூட 4 தொகுதிகளிலே பாட்டாளி மக்கள் கட்சி, அதாவது அன்புமணியை தலைமையேற்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். நம்முடைய கடுமையான விமர்சனத்துக்குள்ளான சௌமியா அன்புமணி கூட சட்டப்பேரவையில் இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே முதல் வரிசையிலே இருந்து பேசக்கூடிய சூழல் உருவானது. இதைத்தான் சொன்னேன். இன்றைக்கும் நம்முடைய மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் சமூக நீதிக்காக. எதிர்க்கட்சி என்கின்ற அந்த தகுதி நிலையை உறுதிப்படுத்தினார். பிறகு அனைத்து வேளாண்மை அமைப்புகளின் தலைவர்களை ஒன்று கூட்டினார். அதிலேயும் கூட நாம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பாராட்டி மகிழ்ந்து காணொளி போட்டோம். அனைத்து வேளாண்மை அமைப்புகளின் தலைவர்களை PR பாண்டியன் உட்பட அழைத்து பேசுகிற பொழுது பெருமை கொண்டோம். ஆனால் இப்பவும் சில விமர்சனங்கள் உண்டு. அன்புமணி ஐயா அவர்கள் நினைத்தால் இந்த நாட்டில் புரட்சி நடத்தி காட்ட முடியும். அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவர், அறிவாற்றல் உள்ளவர். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தளத்திலே எந்த குறிப்பும் இல்லாமல் நம்முடைய பேசினார அன்பு தம்பி ஆற்றல் மறவன்
தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், தமிழின போராளி மருத்துவர் ஐயாவின் செல்லப்பிள்ளை வேல்முருகன் எந்த குறிப்பும் இல்லாமல் எந்த சிக்கலை கேட்டாலும், அது காவிரி சிக்கலாக இருந்தாலும் சரிதான், கச்சத்தீவு சிக்கலாக இருந்தாலும் சரிதான், முல்லை பேரி ஆறு சிக்கலாக இருந்தாலும் சரிதான், பாராட்டு சிக்கலாக இருந்தாலும் சரிதான், தமிழ் மொழி இன வரலாறாக இருந்தாலும் தான், விடையளிக்கக்கூடிய தலைவராக அன்புமணி இன்றைக்கு மிகுந்து கொண்டிருக்கிறார். சில தவறுகள் செய்வார். இப்பொழுது கூட மேகதாது அணை சிக்கலிலே வெள்ளிக்குண்டிலிருந்து பூம்புகார் வரைக்கும் தலைமையில வருகிறார். இது எப்படி? இதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பயணத்தை ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய திட்டத்தை வரவேற்கிறோம். மக்களை சந்திக்கட்டும், உழவர் மக்களை சந்திக்கட்டும். ஆனால் பூம்புகாரிலிருந்து வெள்ளிக்குண்டு நோக்கி போக வேண்டும். அடுத்த கட்ட பாய்ச்சல் வெள்ளிக்குண்டிலிருந்து மேகதாதுக்கு என்கின்ற அறிவிப்பை கொடுத்திருந்தால் மிக சரியாக இருக்கும். அதை தவறாக கொடுக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிலையிலே விமர்சனத்தை வைத்தாலும் பண்பாடு சீர்குலையாத வகையிலே, நாகரிகம் கெட்டு போகாத வகையிலே, தந்தை மகன் உறவை மனதில் நிறுத்தி எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கணித்து என்னுடைய விமர்சனங்களை வைத்தேன். இன்றைக்கு பாட்டாளி சொந்தங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு தந்தையும் மகனும் ஆற தழுவி நிற்கிறார்கள். அன்பு மழை பொழிந்து நிற்கிறார்கள். குடும்பம் ஒன்றாகி நிற்கிறது. இதைத்தான் நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த பூசாரிகள் அன்பழகனை காணவில்லை, தலைமை நிலை செயலாளர். அதே போல நம்முடைய இனிய நண்பராக இருந்த ஆசிரியர் பரந்தாமனை காணவில்லை. அப்புறம் கோக்காமணி நேற்று வந்து வாசல் நின்று தன்னந்தனியா நேர்காணல் கொடுக்கிறார். நான் இதை வரவேற்கிறேன். தமிழின துரோக வரலாற்றில் கோக்காமணிக்கு ஒரு முதன்மை இடம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியோடு கள்ள உறவு கொண்டதினாலே இந்த கோக்காமணி, நம்முடைய வடிவேல் ராவணன் சொல்லுவாரு, அவர் கோக்காமணி அல்ல, கோக்கு மாக்கு மணி என்று. அந்த கோக்கு மாக்கு மணியிடம், அந்த கோக்கு மாக்கு மணியிடம் நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்கள் இனிமேலும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பூசாரி இன்றைக்கு ஓய்வு பெற போவதாக ஒரு செய்தி வந்திருக்கு. மகிழ்ச்சி. மாலை போட்டு பொன்னாடை போட்டு கோக்காமணி அனுப்புவோம். இடையூறு செய்யாமல் இருங்கள். அன்புமணி அவருடைய வேலையை பார்க்கட்டும். அன்புமணி தலைமை பாட்டாளி சொந்தங்கள் ஏற்கட்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் வழிகாட்டட்டும். பரசுராமன் ஸ்ரீகாந்தி அவர்கள் அன்புமணிக்கு தன்னுடைய தம்பிக்கு துணை நிற்கட்டும். நாம் மகிழ்ச்சியோடு ஏற்போம். அரசியலில் மாறுபட்ட கருத்து முரண்பாடுகள் வந்தால் எதிர்த்து நிற்போம், இல்லையானால் ஆதரித்து நிற்போம். கோக்காமணி அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியேறுங்கள். இதைத்தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் அன்புமணி அவர்களால் பூசாரி என்று சொல்லப்பட்ட இந்த பேர்வழிகள் இன்றைக்கு அகன்று விட்டால் தந்தை மகனும் ஒன்றாவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு குடையின் கீழ் வரும், ஒரு கொடியின் கீழ் வரும். மிக சரியான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பாயும் என்ற நிலையிலே நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழின போராளி, சமூக நீதி, சமநீதி காவலர், புரட்சி தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் அவர்கள் அருந்தவ புதல்வர், மதிப்பிற்குரிய முன்னாள் ஒன்றிய அரசின் அமைச்சர், இன்னான் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைமை ஏற்று இந்த கட்சி, ஏனென்று சொன்னால் பச்சை தமிழர்களின் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, மண்ணின் மைந்தர்களின் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ்நாட்டு அரசியலை உள்வாங்கிக் கொண்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதே நேரத்தில் பாசிச பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை ஒருபோதும் ஏற்க முடியாது. எச்சரிக்கையாக நம்முடைய அன்புமணி அவர்கள் காய்களை நகர்த்தி கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நம்முடைய மதிப்பிற்குரிய அன்புமணி ஐயா அவர்களுக்கும், தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய ஸ்ரீகாந்தி பரசுராமன் என்கின்ற அந்த உடன் பிறந்த தங்கைக்கும் அன்பாக தெரிவித்து, பாட்டாளி உறவுகளே ஒன்றுபடுங்கள், தமிழ்நாட்டின் உரிமையை வென்று காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.